நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்த எங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். ஐயா, நீர் இந்த நாளில் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உங்களுடைய உயிர் தெழுதலின் ஆசீர்வாதங்களால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தோடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம உயிர்த்தெழுந்த நாளை எல்லாரும் நம்ம ஆராதனையில் போய் நம்ம ஆசரிச்சிருக்கிறோம். இயேசு நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்தார். நம் மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் என்றைக்கோ மரித்தார், அடுத்து என்ன ஆனார் என்று அல்ல, அவர் இன்றைக்கும் நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. அப்போ யோபு ஆண்டவருடைய நாளை அவர் பார்க்கவே இல்லை, இயேசுவின் நாளை அவர் பார்க்கல. ஆனால் அவர் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனாலே அவருக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும், இந்த மீட்பர் இயேசு என்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே வந்து நிற்பார், அவர் வருவார். அன்னைக்கு அவருடைய அந்நிய கண்களில் என் கண்களே அவரை காணும்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறார்? இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து நான் தேவனை பார்ப்பேன் என்று சொல்கிறார். யோபு இந்த வார்த்தையில் எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் தெரியுமா? யோபுவின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை தான் யோபு சொல்லுகிறார். யோபு நல்ல ஒரு உத்தமன், நீதிமான், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவர், கர்த்தரால் சாட்சி பெற்றவர். ஆண்டவர் யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு யோபு தேவனோடு வாழ்ந்த ஒரு மனிதர். அப்போ அவருடைய வாழ்க்கையில் இப்போ கர்த்தரால் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவருக்கு இருந்த எல்லா ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்துட்டார். அவருக்கு இருக்கிற 10 பிள்ளைகள் ஒரே நாளிலே மடிந்து போனார்கள். எல்லாவற்றையும் இழந்து போன உடனே அவர் அப்படியே திகைத்து போனார். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தான் கொடுத்தார், அவரே எடுத்தார், ஸ்தோத்திரம்னு சொன்னார். அது மாத்திரம் அல்ல, அடுத்து அவருடைய சரீரமும் பாதிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் அதுவரைக்கும் ஆரோக்கியமாக இந்த சரீரத்தில் முழு சரீரத்திலையும் பருக்கள். அவர் ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலை பார்த்தீங்களா, அவரோடு கூட உறுதுணையாக இருக்க வேண்டிய அவருடைய மனைவி சொன்னாங்க, நீ ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாங்க. அப்போ மனைவியும் அன்பும் கூட அந்த இடத்துல அவர் இழக்கிறார். மனைவியுடைய துணையும் சப்போர்ட்டையும் கூட அந்த இடத்துல அவர் இழந்து போகிறார். மனைவி அந்த நேரத்தில் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ இவ்வளோ தூரம் அவரை வணங்குனீரே, அவரை சேவித்தீரே, இன்னும் நீ அவரை நம்பியா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி மனைவி பேசுகிறா. அவரை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லி. அப்போ யோபு எல்லா விதமான வாழ்க்கையின் நம்பிக்கையாக இந்த எல்லா காரியத்தையும் அவர் இழந்து போனார். இன்னும் அவரை தேடி நண்பர்கள் வந்தாங்க. அவருக்கு நல்ல 6 நண்பர்கள் உண்டு. அவங்களாம் வந்து அவரை ஆற்றுவாங்கன்னு பார்த்தா அவங்க வாயிலிருந்து அவரை தேற்றக்கூடிய ஒரு வார்த்தை கூட இல்லை. சொல்கிறார், நீங்கள் என்னை 10 முறை இதுவரை நிந்திச்சிட்டீங்கன்னு சொல்கிறார்.
அவங்களுடைய வார்த்தைகள் அவரை மிகவும் சோர்ந்து போக பண்ணினது. ஆனால் இது எல்லா சூழ்நிலையிலும் யோபுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பூமியின் மேல் கடைசி நாளில் வந்து நிற்பார். அன்னைக்கு நான் அவரை பார்ப்பேன், அவர் கூட நான் வாழ்வேன். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் தோல்லாம் பாதிக்கப்பட்டாச்சு, பருக்களால் நிரம்பியிருக்கு, நான் ஒரு நாள் மடிந்து போகத்தான் போகிறேன். ஆனால் அவர் என் மீட்பரோ உயிரோடு இருக்கிறார். நான் மடிந்து போனாலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாளில் வருவார். அன்னைக்கு நான் அவரை பார்ப்பேன், என் கண்ணால் அவரை பார்ப்பேன் என்று ஆண்டவர் மேலே ஒரு பலத்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் யோபுவை காப்பாற்றினது. ஆமென். அப்போ ஆண்டவர் யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ அந்த நம்பிக்கையினால் அவர் அன்றைக்கு நின்றதுனால பாருங்களேன், ஆண்டவர் உண்மையிலேயே அவர் நினச்சார் நம்ம மரணத்துக்கு பின்பு ஒரு நாளில் ஆண்டவரை பார்ப்போம். அன்னைக்கு ஒரு சந்தோஷம், அவரை பார்த்து அவரோடு வாழ்கிற சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவர் கட்டாயம் பெற்றிருப்பார். அதற்கும் முன்னால் இந்த உலகத்திலேயே தேவன் அவரை மறுபடியும் சந்தித்தார். ஹல்லேலூயா. அவருடைய துன்பத்தின் காலம் முடியும் போது ஆண்டவர் அவரை சந்திச்சு அவரோட பேசி அவருக்கு இருந்த அவருடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே அவர் வைத்த அந்த நம்பிக்கை அவரை கைவிடவே இல்லை, அவரை வெட்கப்படுத்தவே இல்லை. அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க யாரும் என்ன செய்யப்பட மாட்டாங்க, கைவிடப்படவே மாட்டாங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. யோபு 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் கண்டார். பூரண வயதுள்ளவராய் அவர் மரித்தார். அப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது எப்பேற்பட்ட கொடிய சூழ்நிலைகளையும் கூட ஆண்டவர் தலைகளாய் மாற்றி போட்டுருவார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே நேரம்தான், ஒரு நேரம் அவர் நினைத்து விட்டால் போதும், அவருடைய வேலை வந்து விட்டால் அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளாய் மாறிவிடுகிறது. அப்போ இந்த உலகத்திலையும் கூட வாழ்கிற நம்ம இன்றைக்கி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவின் அந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைத்து கொண்டாடுகிற நம்ம எப்படி நமக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை அந்த உலகத்தில் இருக்குது, இயேசு மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட இயேசு? உயிர்த்தெழுந்த இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு. நீங்கள் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் பிரச்சனையினால் நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையை கண்டு நம்ம முடங்கி போகவே மாட்டோம். இந்த உலகம் கூட இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பிக்கையற்ற உலகமாக மாறிட்டு இருக்குது. நம்ம பார்க்குற வேலைக்கு இன்றைக்கி நம்பிக்கை இல்லை, நம்முடைய வருமானங்களுக்கு இன்றைக்கி நம்பிக்கை இல்லை. காலம் கொடிதாய் போய் கொண்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை என்பது ஸ்திரமற்ற ஒரு வாழ்க்கை என்பதை மனிதர்களாகி நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலையும் நம்ம வாழ்க்கையில் எதுனாலும் நடக்கலாம். வருமானங்களில் நஷ்டம், இன்னும் பாருங்கள், சரீரத்தில் ஒரு சுகவீனம் வந்தாச்சுன்னா பல லட்சங்களை ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், நம்ம இழந்து போயிடுறோம். அப்படிப்பட்ட கொடிய வியாதிகள்லாம் இந்த காலத்தில் வருது. நம்முடைய உறவுகள், அன்பின் உறவுகள் திடீரென்று மரித்து போகும்போது நம்முடைய நம்பிக்கை, ஆதாரம் எல்லாம் நம்மை விட்டு போய் விடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கூட நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்காக உயிரோடு இருக்கிறீர், நமக்காக இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற தேவன் எனக்கு ஒருவர் உண்டு. என் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மரித்து போன சூழ்நிலை போல தான் இருக்குது, ஆனால் இயேசு எனக்காக உயிரோடு கூட இருக்கிறார், உயிருள்ள தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம நிற்போமானா, யோபுவை எப்படி அந்த நம்பிக்கை கைவிடலையோ வெட்கப்படுத்தலையோ அதே போல் நம்மையும் கூட அந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது, வெட்கப்படுத்தவே செய்யாது. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா, நமக்காக சிலுவையிலே மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்? எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்தாலும் கூட நம் நம்பிக்கையின் தேவன் நம்ம கூட இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்மை அவர் கைவிடாமல் நடத்துவார், வெட்கப்படாமல் நடத்துவார். அதான் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் சந்தோஷம். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், எபிரேயரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் உள்ள வசனத்தை பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அவருக்கு மரணம் என்பது இல்லை. அவர் சரீரப்பிரகாரமாய் நம்மை போல மனுஷனாய் அந்த மரணத்தை அவர் ஜெயித்து விட்டார். அவர் முடிவில்லாதவர். நமக்காக எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது. அது எதற்காக? அந்த உயிரோடு இருக்கிற தேவன் நமக்காக என்ன செய்கிறாராம் பாருங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் நமக்காக உயிரோடு இருக்கிற தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் தான் நமக்கு இரக்கமும் கிருபையும், அவருடைய சமூகத்திலேருந்து வருகிற சகாயம், ஒத்தாசை, உதவிகளும் அவரிடத்தில் தான் நமக்கு உண்டு. அப்போ அந்த உதவியை இரக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் பாவம் செய்கிற மனிதர்கள். நம்ம ஒருவேளை இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட, அவருடைய பிள்ளையாய் மாறி இருந்தாலும் இன்றைக்கும் எவ்வளவோ தவறுகளை நம்ம செய்கிறோம். நீதி இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம். எத்தனையோ கரை உள்ளவர்களாக இருக்கிறோம், குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற முடியாத ஒரு தகுதியற்றவங்களாக நம்ம எத்தனையோ நேரத்தில் இருக்கிறோம். எல்லாரும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படிலாம் வாழ்கிறோமா? இல்லையே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடிலாம் நம்ம வாழ்ந்துடுறோமா? இல்லை. எல்லாரும் நம்ம குறையுள்ளவங்களாக தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குறையுள்ள மனிதர்களாகிய நமக்கு நம்ம அந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக, இயேசுவோடு கூட வாழ்ந்து நம்ம முழுவதும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதற்கு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற, வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராய் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனுடைய ஆழத்தை நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு இரக்கம் வேணும். நம்ம தவறு செய்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனையோ தவறுகள் நடக்குது. ஆனால் நமக்கு அவருடைய இரக்கம் வேணும், நமக்கு அவருடைய கிருபை வேணும். அந்த கிருபையை நமக்கு பெற்றுத்தருவதற்காகத்தான் இயேசு மரித்தார், இயேசு உயிரோடு எழும்பினார். ஆதலால் இயேசு நமக்காக பிதாவிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் இந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறேன். பிதாவே இரக்கம் செய்யும், பிதாவே அவளுக்கு இறங்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்ம நிறைய போராட்டங்களை அனுபவிக்கிறோம். நமக்கு தினம் தினம் பாவத்தின் சோதனைகள் நமக்கு உண்டு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்மை பின்வாங்க வைக்க, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அழித்து விட பிசாசின் போராட்டங்கள் நமக்கு உண்டு. அவனுடைய எதிர்த்தாக்குதல்கள் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவங்கள் நமக்கு உண்டு. இயேசு சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் தாண்டி, இதை மேற்கொண்டு, இதை ஜெயித்து நமக்கு வருகிற நெருக்கங்கள், நமக்கு வருகிற நிந்தைகள், பற்றாக்குறைகள், அவமானங்கள், போராட்டங்கள், எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா தடைகளையும் நாம் தாண்டி முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு பெற்று தருவதற்கு நாம் இயேசு நமக்காக உயிருள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு, நாம் இயேசுவையே நம்பி இருக்கும்போது, எல்லா காரியத்துக்கும் இயேசுவையே நோக்கி பார்க்கும்போது, நாம் குறைவுள்ளவங்களாக இருந்தாலும், பலவீனமானவங்களாக இருந்தாலும், நாம் அவருடைய சமூகத்தில் எத்தனையோ தவறுகளை செய்கிறவர்களாக இருந்தாலும்,
நான் மறுபடியும் ஏசப்பாட்ட போய் நம்ம நிற்கும்போது நமக்காக பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் வேண்டுதல் செய்யும்போது நமக்கு அந்த இடத்துல இரக்கம் உண்டு, நமக்கு அந்த இடத்துல கிருபை வருகிறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய நேரம் நான் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கேன், ஆனால் நான் இன்றைக்கி அழியாமல் இருக்கேன்னா அவர் கிருபை. நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நம்ம இன்னும் தக்க தண்டனை வாங்காமல் இருக்கிறோம், ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை. இயேசு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். இயேசு நமக்காய் பட்ட பாடுகளினாலே அந்த இரக்கத்தையும் கிருபை நமக்கு பெற்று தருகிறார். அந்த சகாயத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபையை நம்ம என்ன செய்திடக்கூடாது, போக்கடிச்சிடவே கூடாது. அதே நேரத்தில் நமக்கு என்ன பலவீனங்கள், போராட்டங்கள், சோதனைகள் என்ன வந்தாலும் தயங்காமல் இயேசுவிடத்தில் போய் நம்ம நின்றணும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய சோதனைகளையும் நமக்கு வருகிற மாம்சத்தின் போராட்டங்களையும் சொல்கிறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் இப்படிலாம் போராட்டங்களை சந்திக்கிறேன், இப்படிலாம் எனக்கு பாவ சோதனைகள் வருகிறது, இந்தந்த சூழ்நிலையில் நான் தவறி விடுகிறேன், ஆண்டவரே இந்தந்த சூழ்நிலையில் என்னால் உமக்கு பிரியமாக வாழ முடியல, எனக்கு கிருபை தாரும், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க அதை அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். இயேசு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நம் இயேசு அதற்காகத்தான் நம்ம கூட உயிருள்ள தேவனாக இருக்கிறார். உயிருள்ள தேவன் நமக்காய் வேண்டுதல் செய்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். அதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் அதனால் கிருபாசன தண்டை தைரியமாக போங்க, தைரியமாக போங்க. ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அவங்க அன்னைக்கு மனிதர்களாய் நியமிக்கப்பட்ட ஆசாரிய இடத்துல போய் தான் அவங்களுடைய காரியங்களை அவங்க சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க, இவர்களுக்காக போய் ஆண்டவரிடத்தில் போய் பாவ நிவர்த்தி செய்து வேண்டுதல் செய்வாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் மரித்து போயிடுவாங்க, இன்னொரு ஆசாரியன் வருவான். ஆனால் ஆண்டவரோ நமக்காய் ஒரே தரம் பலியிடப்பட்டு உயிரோடு கூட எழுந்ததினாலே இன்றைக்கும் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்று நாம் முற்றுமுடிய அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், மாசில்லாதவர்களாய் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம் மீட்பர் உயிரோடு இருப்பதனுடைய மேன்மை எவ்வளோ பெரிய மேன்மை பார்த்தீங்களா? அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 1:11 சொல்லியிருக்கு, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அடுத்து நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உண்மைதான். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து போனார். உயிரோடு எழுந்தருளி போன இயேசு மீண்டும் மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் அந்த நிச்சயமும் நமக்கு இருக்குமானால் நாம் தான் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல், இயேசு உயிரோடு எழும்பினார், அவர் மீண்டும் வரப்போகிறார், நான் அவரை சந்திப்பேன். யோபு அப்படி தானே சொன்னார், நான் அவரை பார்ப்பேன், என் சொந்த கண்கள் அவரை காணும். அப்படி நம்பிக்கையோடு அவர் வாழ்ந்தார் பார்த்தீங்களா? அதனால தான் அந்த உலகத்திலேயே அவர் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்போ நாமும் கூட இன்றைக்கி அவரை சேவிக்கிற நாம், அவரை தொழுது கொள்ளுகிற நாம், அவரிடத்தில் ஜெபிக்கிற நாம், அவரை பாடி போற்றுகிற நாம் அந்த நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழணும். இயேசு மறுபடியும் வருவார், நான் அவரை பார்ப்பேன், நான் அவரை தரிசிப்பேன், என் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் வாழுவேன். அப்போ இயேசு வரும்போது என்ன நடக்குது? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயரில் அவர் சொல்கிறாரு, இயேசு வரும்போது பிரதான தூதர்களின் சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் வருவார். ஆரவாரத்தோடு இயேசு வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறாராம்? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. யாரெல்லாம் இயேசுவுக்குள்ளே மரிச்சிருக்கிறாங்களோ, இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அவருக்கு தன் வாழ்க்கையை கடைசியில் வரைக்கும் ஒப்பு கொடுத்து யார் மரித்தாங்களோ அவங்கெல்லாம் இயேசு வரும்போது முதலாவது இயேசுவை போலவே உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து இயேசு வருகையின் காலம் வந்துருச்சு இல்லையா? நம்ம காலத்திலேயே இயேசுவின் வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்போ உயிரோடு யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்கள்
நாம் இயேசுவை பின்பற்றினவர்களும் பரிசுத்தமாய் அவருக்காக வாழ்ந்தவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு உயிரோடு இயேசுவிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வரும்போது யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தாங்களோ அவங்களும் உயிரோடு எந்திக்கிறாங்க. யாரெல்லாம் உயிரோடு கூட இன்னும் இந்த உலகத்தில் இயேசுவுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் நாம் இயேசுவோடு கூட வாழுவோம். ஹல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவோடு என்றென்றைக்கும் வாழுகிற பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தருவார். ஆமென். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அப்போ உயிர்த்தெழுந்து யாரெல்லாம் இயேசுவோடு கூட அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தான் இயேசுசாமி கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்கிறார். வந்து இந்த பூமியில் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை வாங்காமல் அவனுடைய சவால்கள் மத்தியிலே கத்தருக்காய் நின்றார்களோ அவங்க மரித்தார்களோ அவங்க எல்லாரையும் உயிர்த்தெழ வைத்து இவங்க எல்லாரையும் கூட 1000 வருடம் கர்த்தர் அந்த பூமியை அரசாட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கான். இந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நான் என்றைக்கு மரித்தாலும் இயேசுவை நான் முகத்தை நான் பார்ப்பேன். என் இயேசு வரும்போது நான் அவரோடு உயிர்த்தெழுவேன். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்க, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். இயேசு அவருடைய ஆவியினாலே உயிர்த்தெழுந்தது போல நாம் அவருடைய ஆவியின் வல்லமையினாலே இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய ஆவியினாலே உயிர்த்தெழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசப்பா நமக்கு வச்சிருக்கிறாரு. அந்த பாக்கியத்தை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். அதை யாருமே நம்ம இழந்துடக்கூடாது. அதனால் இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாளை நினைக்கிற, அதை உண்மையாகவே அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற மேன்மை. வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை இழந்தாலும் இயேசு என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார், நமக்காக என்றைக்கும் வேண்டுதல் செய்கிற ஆண்டவராய் நம்மை பலப்படுத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை ரட்சிக்க ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இன்னும் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்து அவரோடு நம்மை சேர்த்துக்கொள்கிறார். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த நாளை நினைத்து ஆண்டவரே உம்மை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீ தந்த பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை உண்டாகட்டும் சுவாமி. அது மாத்திரம் அல்ல, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஐயா உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையவும் என்றைக்கும் பெற்றுத்தந்து முற்றுமுடிய ரட்சிக்க நீ வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அந்த ரட்சிப்பையும் சகாயத்தையும் உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த இயேசுவை போல நாங்களும் நீர் வரும்போது உம்மோடு கூட உயிர்த்தெழுகிற அந்த பெரிய நம்பிக்கையை, அந்த பாக்கியத்தை, அந்த மேன்மையை, அந்த வார்த்தையை கேட்குறேங்க ஒவ்வொருவருக்கும் தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.